வணக்கம். முக்கிய செய்திகள். சட்ட இலாக்கா மாறியதால் அதிருப்தி அடைந்த வீரப்ப மொய்லி பிரதமரை எதிர்க்க முற்பட்டு பின்னர் பணிந்தார். மத்திய அமைச்சரவை மாற்றி அமைத்ததில் ஏமாற்றம்தான் மிஞ்சுகிறது, பாஜக கருத்து. சினிமா அதிபரிடம் மோசடி செய்த குற்றச்சாட்டு, சம்மன் அனுப்பியும் கலாநிதி மாறன் போலீசில் ஆஜராகவில்லை. ஆந்திராவில் எழுச்சியுடன் வளரும் புதிய கட்சித் தலைவர் ஜெகன்மோகன் ரெட்டி சொத்து குவிப்பு வழக்கில் சிபிஐயிடம் சிக்கினார். விரிவான செய்திகள். மத்திய சட்ட அமைச்சர் பதவியிலிருந்து முக்கியத்துவம் இல்லாத துறைக்கு மாற்றப்பட்ட வீரப்ப மொய்லி பிரதமர் மன்மோகன் சிங் மீது தெரிவித்த கருத்தை தடாலடியாக வாபஸ் பெற்றுள்ளார். மத்திய சட்ட அமைச்சராக இருந்த வீரப்ப மொய்லி தற்போது கம்பெனிகள் விவகாரத்துறை அமைச்சராக மாற்றப்பட்டார். 2G விவகாரம், கருப்பு பண ஒழிப்பு, ஆதர்ஷ் வீட்டுவசதி ஊழல் உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்களில் உச்சநீதிமன்றத்தின் கண்டனத்திற்கு மத்திய அரசு ஆளானது. இந்த விவகாரத்தில் சட்டத்துறை முறையாக செயல்படவில்லை என்ற கருத்தின் அடிப்படையில் வீரப்ப மொய்லியின் பதவி இலாக்கா மாற்றப்பட்டுள்ளது. இதுகுறித்து செய்தியாளர்கள் கேள்விக்கு பதிலளித்த வீரப்ப மொய்லி, மற்றவர்கள் செய்த தவறுக்கும் தாம் பலிகடா ஆக முடியாது என்றும், ஒரு சிலரின் துரோகத்தால் தன்னிடம் இருந்த சட்ட இலாக்கா மாற்றப்பட்டதாகவும் ஆத்திரத்துடன் கூறியிருந்தார். இதற்கிடையே மத்திய குடிநீர் மற்றும் கழிவுநீர் துறை இணை அமைச்சராக நியமிக்கப்பட்ட குருதாஸ் கமாத் அதிருப்தி காரணமாக பதவியேற்பு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளவில்லை. இதையடுத்து அவரது பதவியை ராஜினாமா செய்யும்படி பிரதமர் வலியுறுத்தியதை அடுத்து அவர் ராஜினாமா செய்ய நேரிட்டது. இந்த தகவல் வெளியானதை அடுத்து மீண்டும் செய்தியாளர்களை சந்தித்த வீரப்ப மொய்லி, தமக்கு கொடுக்கப்பட்ட துறையில் சிறப்பாக பணியாற்ற இருப்பதாகவும், பிரதமருடன் தமக்கு எந்த கருத்து வேறுபாடும் இல்லை என்றும் தனது நிலையை மாற்றிக் கொண்டார். மத்திய அமைச்சரவை மாற்றம் ஏமாற்றம் அளிப்பதாக உள்ளது என்று பாஜக குற்றம் சாட்டியுள்ளது. பிரதமர் மன்மோகன் சிங் மத்திய அமைச்சரவையை நேற்று மாற்றி அமைத்தார். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய பாஜக செய்தி தொடர்பாளர் ராஜீவ் பிரதாப் ரூடி, மிகுந்த எதிர்பார்ப்பு ஏற்படுத்திய மத்திய அமைச்சரவை மாற்றம் எந்தவித தாக்கத்தையும் ஏற்படுத்தவில்லை என்றும் ஏமாற்றம் அளிப்பதாகவும் தெரிவித்தார். மேலும் எதிர்க்கட்சிகளால் பல்வேறு குற்றச்சாட்டுகளுக்கு ஆளான ப. சிதம்பரம், கபில் சிபல் உள்ளிட்ட மத்திய அமைச்சர்கள் மீது எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும், அவரது இலாக்காக்களும் மாற்றப்படவில்லை என்றும் கூறினார். குறிப்பாக ஊழல் புகார்கள், விலைவாசி உயர்வு, அமைச்சர்களின் மோசமான செயல்பாடுகள் உள்ளிட்ட பிரச்சினைகளில் சிக்கியுள்ள மத்திய அரசு தற்போது செய்துள்ள அமைச்சரவை மாற்றம் ஏமாற்றம் அளிப்பதாக ராஜீவ் பிரதாப் ரூடி தெரிவித்துள்ளார். சன் பிக்சர்ஸ் நிறுவனத்திற்கு எதிரான மோசடி மற்றும் மிரட்டல் வழக்கு தொடர்பாக அதன் உரிமையாளர் கலாநிதி மாறனுக்கு போலீசார் சம்மன் அனுப்பியும் அவர் இன்று சென்னை மாநகர காவல் ஆணையர் முன்பு ஆஜராகவில்லை. சேலத்தை சேர்ந்த TS செல்வராஜ் தனக்கு தர வேண்டிய 83 லட்சம் ரூபாயை சன் பிக்சர்ஸ் நிறுவனம் மோசடி செய்துவிட்டதாகவும், பணத்தை கேட்டபோது மிரட்டப்பட்டதாகவும் சென்னை காவல்துறை ஆணையரிடம் புகார் தந்திருந்தார். இதன் அடிப்படையில் காவல்துறை ஆணையர் முன்பு ஆஜராகுமாறு சன் பிக்சர்ஸ் அதிபர் கலாநிதி மாறனுக்கு சம்மன் அனுப்பியிருந்தனர். ஆனால் அவர் இன்று சென்னை மாநகர காவல்துறை ஆணையர் முன்பு ஆஜராகவில்லை. அவருக்கு பதிலாக அவருடைய வழக்கறிஞர் பாட்ஷா ஆஜராகி மனு ஒன்றை கொடுத்தார். மனுவில் கலாநிதி மாறன் இம்மாதம் 26ஆம் தேதி வரை சொந்த காரணங்களை முன்னிட்டு வெளியூரில் இருப்பதால் அதற்கு பின்னர் நேரில் ஆஜராக அனுமதி அளிக்குமாறு கேட்கப்பட்டிருந்தது. வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக OSR காங்கிரஸ் தலைவர் ஜெகன்மோகன் ரெட்டி மீது சிபிஐ விசாரணை கோரி தொடரப்பட்ட வழக்கில் 2 வாரத்திற்குள் அறிக்கை தாக்கல் செய்யும்படி ஆந்திர உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. காங்கிரஸ் கட்சியில் பிரிந்து OSR காங்கிரஸ் என்ற பெயரில் கட்சி ஒன்றை நடத்தி வரும் ஜெகன்மோகன் ரெட்டி மீது காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த சங்கரராவ் என்பவர் வழக்கு ஒன்றை தொடர்ந்துள்ளார்.
ஆந்திர உயர்நீதிமன்றத்தில் இவர் தாக்கல் செய்துள்ள மனுவில் கடப்பா நாடாளுமன்ற உறுப்பினராக ஜெகன்மோகன் ரெட்டி இருந்தபோது வருமானத்திற்கு அதிகமாக முறைகேடாக பல கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களை சேர்த்துள்ளதாகவும் இதுகுறித்து சிபிஐ விசாரணை நடத்த உத்தரவிடக் கோரியும் இருந்தார். இந்த வழக்கு நேற்று விசாரணைக்கு வந்தது. அப்போது 2004ஆம் வருடம் 11 லட்சமாக இருந்த ஜெகன்மோகனின் சொத்து தற்போது 43,000 கோடி ரூபாய்க்கு உயர்ந்துள்ளது என்றும் இவருக்கு சொந்தமாக வெளிநாட்டு வங்கிகளில் கருப்பு பணம் பதுக்கி வைக்கப்பட்டிருப்பதாகவும் முறைகேடான வகையில் சேர்ந்துள்ளதாகவும் குற்றம் சாட்டப்பட்டது. இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் பின் இந்த வழக்கு குறித்து சிபிஐ விசாரணை நடத்தி 2 வாரங்களில் அறிக்கையினை சமர்ப்பிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டனர். மத்திய அமைச்சர்கள் தேவையற்ற செலவுகளை குறைத்துக் கொண்டு சிக்கனமாக செயல்படுமாறு மத்திய நிதியமைச்சர் பிரணாப் முகர்ஜி தெரிவித்துள்ளார். மத்திய அமைச்சர்களின் துறை ரீதியான செலவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே வருவதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இதையடுத்து அனைத்து துறை மற்றும் அமைச்சகங்களுக்கு நிதித்துறை சார்பில் அறிக்கை ஒன்று அனுப்பப்பட்டுள்ளது. அதில் மத்திய அமைச்சர்கள் தேவையற்ற வெளிநாட்டு பயணங்களை ரத்து செய்ய வேண்டும், துறை ரீதியான கூட்டங்கள் மற்றும் கருத்தரங்குகளை 5 நட்சத்திர விடுதிகளில் நடத்தக்கூடாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அமைச்சகங்களுக்கு புதிய வாகனங்கள் பெறக்கூடாது, உரிய உத்தரவின்றி புதிய பணியாளர்கள் நியமிப்பது தவிர்க்கப்பட வேண்டும் என்பது உள்ளிட்ட அறிவுரைகளும் அதில் கூறப்பட்டுள்ளது. தேவையில்லாத செலவுகளை தவிர்த்து வளர்ச்சி திட்டங்களுக்கு இந்த பணத்தை பயன்படுத்த வேண்டும் என்றும் பிரணாப் முகர்ஜி கேட்டுக் கொண்டுள்ளார். திருவனந்தபுரம் பத்மநாப சுவாமி கோயிலை தொடர்ந்து திருப்பதி வெங்கடாஜலபதி கோவிலுக்கு சொந்தமான நகைகளை சரிபார்க்கும் பணி தொடங்கியுள்ளது. திருப்பதி திருமலை கோவில் பொக்கிஷ அறையில் வைக்கப்பட்டுள்ள பல கோடி ரூபாய் மதிப்பிலான நகைகள், ஆபரணங்கள் ஆகியவை மாயமானதாக புகார் எழுந்தது. இதைத் தொடர்ந்து ஆந்திர உயர்நீதிமன்றம் இந்த விவகாரத்தில் தலையிட்டு ஆபரணங்களை சரிபார்க்கும் பணியை செய்வதற்காக குழு ஒன்றை அமைத்துள்ளது. இதற்கிடையே ஆண்டுதோறும் பொக்கிஷ அறையில் வைக்கப்பட்டுள்ள ஆபரணங்கள், நகைகள் ஆகியவற்றை சரிபார்ப்பது மரபு. தற்போது கடந்த பிப்ரவரி மாதம் முதல் இந்த கணக்கிடும் பணி நடைபெற்று வருகிறது. இந்த பணியை மேற்கொண்டு வந்த துணை நிர்வாக அதிகாரி மாறுதலாகி சென்றதை அடுத்து கணக்கிடும் பணி தற்காலிகமாக நிறுத்தப்பட்டது. இந்நிலையில் புதிய அதிகாரி பொறுப்பு ஏற்றுக் கொண்டதை அடுத்து பொக்கிஷ அறைகளில் உள்ள நகைகளை கணக்கிடும் பணி தொடங்கியுள்ளது. இதற்கிடையே ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலில் பல இடங்களில் தங்க, வைர, வைடூரிய நகைகள் பாதாள அறைகளில் சேமித்து வைக்கப்பட்டு இருக்கலாம் என்ற சந்தேகம் தற்போது எழுந்துள்ளது. தமிழ்நாடு உள்ளிட்ட 6 மாநிலங்களுக்கு நியமிக்கப்பட உள்ள புதிய ஆளுநர்கள் குறித்து அடுத்த வாரம் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரும் என்று தெரிகிறது. தமிழ்நாடு ஆளுநர் சுஜித் சிங் பர்னாலா, மத்திய பிரதேச ஆளுநர் ராமேஸ்வர் தாகூர், கோவா ஆளுநர் எஸ் சித்து ஆகியோரின் பதவிக்காலம் முடிவடைந்துவிட்டது. எனவே இந்த 3 மாநிலத்திற்கு புதிய ஆளுநர்கள் நியமிக்கப்பட உள்ளனர். மத்திய அமைச்சரவை மாற்றம் குறித்து பிரதமர் மன்மோகன் சிங் காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தியை சந்தித்து பேசுகையில் 6 மாநிலங்களுக்கு புதிய ஆளுநர்கள் நியமிப்பது குறித்தும் விவாதித்துள்ளார். ஆளுநர்கள் நியமனம் மற்றும் மாற்றம் நடைபெறவுள்ளது. 6 புதிய ஆளுநர்களும் தேர்ந்தெடுக்கப்பட்டுவிட்டனர் என்று தெரிகிறது. இதுகுறித்து அடுத்த வாரம் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட இருக்கிறது. தற்போது உத்தரகாண்ட் மாநில ஆளுநராக இருக்கும் மார்கரெட் ஆல்வா தமிழக ஆளுநராக நியமிக்கப்படலாம் என்பதால் உத்தரகாண்ட் மாநிலத்திற்கு புதிய ஆளுநர் நியமிக்கப்பட இருக்கிறார். திருவனந்தபுரம் பத்மநாப சுவாமி கோயிலில் உள்ள பல லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான நகைகளை பாதுகாப்பது குறித்து கேரள முதலமைச்சர் உம்மன் சாண்டியிடம் அம்மாநில போலீசார் அறிக்கை தாக்கல் செய்துள்ளனர். திருவனந்தபுரம் பத்மநாப சுவாமி கோவில் நிலவறைகளில் வைக்கப்பட்டுள்ள பல லட்சம் கோடி ரூபாய் மதிப்புள்ள நகைகளின் பாதுகாப்பு குறித்து அறிக்கை தாக்கல் செய்யும்படி அம்மாநில போலீசாருக்கு கேரள முதலமைச்சர் உம்மன் சாண்டி உத்தரவிட்டிருந்தார். இதைத் தொடர்ந்து கேரள போலீசார் தீவிர ஆய்வு நடத்தி அறிக்கை ஒன்றை தாக்கல் செய்துள்ளனர். இந்த அறிக்கையில் கோவிலை சுற்றி 24 மணி நேரம் செயல்படும் கண்காணிப்பு கேமரா அமைக்க வலியுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் வெடிகுண்டு போன்ற பொருட்களை எடுத்து செல்வதை அறியும் வகையில் ஸ்கேனர் கருவிகள் பொருத்தப்பட வேண்டும் என்றும் அதிநவீன வசதிகள் கொண்ட 3 அடுக்கு பாதுகாப்பு போடவும் இந்த அறிக்கையில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இது தவிர சிறப்பு கமாண்டோ படை ஒன்றை நிரந்தரமாக அமைக்கவும் இந்த ஆய்வு அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. குறிப்பாக நகைகளின் பாதுகாப்பை மேம்படுத்த கோவிலை சுற்றியுள்ள அனைத்து கடைகளையும் உடனடியாக அகற்ற வேண்டும் என்றும் காவல்துறையினர் தங்களது ஆய்வு அறிக்கையில் தெரிவித்துள்ளனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. தலைப்புச் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உங்கள் பிரச்சினைகளுக்கு உடனடி தீர்வு காண 30134600 என்ற கேப்டன் டிவியின் தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். வணக்கம்.